அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி. 3 விஷயங்கள். 1, திருச்செந்தூர் அன்னதான நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. நிறைய பேருக்கு வருத்தம் கடலில் போடலையேன்னு சொல்லிட்டு. போடக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. யாரையும் பகைச்சிட்டுலாம் நம்ம பண்ணல. நம்ம வந்து பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணல, யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. பக்தர்களை ஒன்றிணைக்கின்றோம், அவ்வளோதான். தமிழ்நாடு முழுவதுமாக அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கோம். அதில் திருச்செந்தூர் தான் வந்து மைய புள்ளியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் கேட்ட எல்லாருக்குமே அது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது அந்த வகையில் நேற்று வந்து லாஸ்ட் டைம் ஒரு 5000 பேருக்கு உணவு வேஸ்ட் ஆச்சுனால இந்த வாட்டி ஒரு 5000 பேர் கம்மியாக உணவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதே 5000 பேர் இந்த வாட்டி கேட்கும்போது உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறது வருத்தமாக இருந்தது. நமக்கு தெரியாது இல்லையா, போன வாட்டி வீக் டேயில் வந்தது, இந்த வாட்டி கவர்மெண்ட் ஹாலிடேயோட சேர்ந்து வருது. அடுத்த வாட்டி எப்படி வரும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நமக்கு யாராவது ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம், 100 பேர் வரோம், 50 பேர் வரோம்னா நம்ம சமைக்கிறது எதுவாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஃபுட்டு. அந்த ஜெயராமன், கரியாமண்டி ஜெயராமன் அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு. அருமையான சாம்பார், ரசம், தயிர், வடை, பாயாசம். இந்த வடை பாயாசம் வந்து சிவசாமியுடைய ஆரோக்கிய சகோதரர் சிவசாமி திருப்பூர், சிவகுமார் அண்ட் அவருடைய சகோதரர்கள் 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு. இது வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து திருச்செங்கோடை சேர்ந்த கண்ணன், சரவணன், பெரியமல்லி சரவணன், 3வது வந்து ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணக்கூடிய செந்தில் ஒட்டஞ்சத்திரம், இவங்க 3 பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு. அப்போ எங்கள் குழு நண்பர்கள். இதில் வந்து கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, மக்கள் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க சூழ்நிலைக்கு ஏற்ப. எல்லாருமே அந்த பக்தின்ற ஒரு விஷயத்தை நோக்கி வந்ததுனால எல்லாருமே மனசு மகிழ்ச்சியுடன் போனார்கள். அது வரைக்கும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிறைய ஆன்மீக பக்கம் நிறைய அதாவது திறக்காத கதவுகள் இனிமேல் திறக்கப்படும். அது வந்து சிதம்பரம் கோயிலில் தீண்டாமை சுவராக இருந்தாலும் சரி தான், கன்னியாகுமரி பகவதி அம்மனில் மூடப்பட்ட கிழக்கு வாசலாக இருந்தாலும் சரி தான், மனுஷங்க மனசில் இருக்கக்கூடிய அறியாமை எல்லாமே வந்து திறக்கப்படும். அதுக்கான நேரம் வந்தாகிவிட்டது. கவனத்துடன் நம்ம முன்னெடுத்து செல்வோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுமூகமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கும். இந்த வாட்டி வந்து திருச்செந்தூர் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. யாருக்கும் எந்த முகசுளிப்பும் இல்லை, எந்த ஒரு சங்கடமும் இல்லை. ஒரு எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட்டு. என்ன திருச்செந்தூர் மக்களுக்கே என்ன வருத்தம் அப்படின்னா, கடல் வந்து கரையை அரிச்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு சூரசம்மாரத்துக்கு இடம் இல்லாமல் போயிடும். மேபி அரசாங்கம் இது வந்து கவனத்தில் கொள்ளுன்னு நினைக்கிறேன். இல்லாவிட்டால் அதை வந்து கவனத்தில் எடுக்க வைப்போம். ஏன்னா அது வந்து ஆர்கியாலஜி ஒரு கரெக்டான பெட் அப்படின்னு சொன்னால் அது வந்து திருச்செந்தூர் கோயில் தான். ஏஎஸ்ஐலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து குயிக்காக ஒரு முடிவு எடுத்து குயிக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட முடியும். பார்ப்போம், காலம் பதில் சொல்லுவோம். பட் அட் த சேம் டைம் வந்து இப்போ இருக்கிற நிர்வாகம் வந்து சிறப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது இன்க்ளூடிங் போலீஸ்லாம் ரொம்ப சங்கடமாக இருந்தது. வெயில்னால் அப்படி ஒரு வெயில் திருச்செந்தூரில். பட் பார்க்கவே சங்கடமாக இருக்குது. ஒரு 1000 பேர் டெப்ளாய் பண்ணி போலீஸ் ஃபோர்ஸு மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. விஐபி பாஸ் என்பது வந்து 5 மணி வரைக்கும் யாரையும் விடலை அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி. அதுக்கப்புறம் விட்டதாக ஒரு தகவல். பட் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மினிஸ்டர் வருவாங்க, ஒய்ஃப் வருவாங்க, தம்பி வருவார், அண்ணா வருவார், கோர்ட்லேருந்து வருவாங்க. அப்படின்னும் போது அது அன்அவாய்டபிள். அதாவது ஒரு 1000 பேர் மிஸ்யூஸ் பண்ண இடத்துல வந்து ஒரு 50 பேர் தான் அந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ மகிழ்ச்சி, எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்த பௌர்ணமி இன்னும் பெட்டராக பிளான் பண்ணுவோம். எனக்கு ஒரு ஆசை வந்து கோர்ட்லாம் இல்லாமல் என் நண்பர்கள்லாம் போகாமல் அமைக்கலாக வந்து கோயில் லெவலே முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக முடிஞ்சிடும். இந்த வாட்டிலாம் கடற்கரையில் பார்த்திங்கன்னா அந்த ஐயா கோயில் வரைக்குமே வந்து கூட்டம் நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அந்தளவுக்கு கூட்டம். எல்லா புகழும் முருகனுக்கு. சிலர் வந்து கமெண்ட் போடும்போது இது வந்து கூட்டத்தில் என்ன மன உளைச்சல் வரும். ஆமாம், மன உளைச்சல் வரும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கிறதுக்கு. நான் சொல்கிறது பௌர்ணமி இல்லை, இனிமேல் எல்லா நாள்லையுமே திருச்செந்தூரில் கூட்டம் இருக்கும். திரும்ப 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 ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறது. ஏன் திருச்செந்தூர் கோயிலில் கூட்டம் வருதுன்னா, முருகர் இப்போ வந்து கொடுக்குற மூடில் இருக்கார். இப்போ மக்கள் கேட்குற ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கிட்டாங்க. அதனால் அவர் கொடுக்குற ஃப்ரீக்வன்சியில் கேட்குற ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறதுனால அவர் அள்ளி கொடுக்குற மூடில் இருக்கார். அதனால் முருகருக்கு கொடுக்குற மூடில் இருக்கிறதுனால பௌர்ணமி வராத முடியாது, மற்ற நாளில் போகிறாங்க.
ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பௌர்ணமி என்பது கடல்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ அது இனோவேட்டிபிள். அதெல்லாம் நம்ம வந்து பிள்ளை பெற்றுக்கணுன்னா வலியை தாங்கி தான் ஆகணும். பிள்ளைத்தாச்சி வலி எத்தனை நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு. முதல் பிள்ளை பெற்றுப்புறம் அடுத்த பிள்ளை பெற்றுக்காமல் பெண்கள் இருந்திருக்காங்களா, அது போல தான் சில அசௌகரியங்களை நம்ம பொறுத்துக்கு தான் ஆகணும். ஐ திங்க் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அச்சீவ் த கோல், அவ்வளோதான். நம்ம அந்த இலக்கை தோற்றுவோம். அந்த கடவுள் இருக்கார், நம்மளோட முருகர் இருக்கார், ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டோல்கேட்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய கட்சிகள் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதாவது கேரளாவில் பார்த்திங்கன்னா மொத்தமே 5 டோல்கேட் தான். நம்ம தமிழ்நாடுடைய சைஸுக்கு NHA ரூல் படி, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரூல் படி 9 டோல் தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஒரு வருஷத்துக்கு 5 to 7% வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க டோல்கேட்டில். 30 டோல்கேட் எக்ஸ்பைரி ஆன டோல்கேட் தமிழ்நாட்டில். அதுலேயும் குறிப்பாக திருச்சி துவாக்குடி, விழுப்புரம் விக்கிரவாண்டி, மதுரை கப்பலூர், வேலூர் பள்ளிக்கொண்டான், அப்புறம் பரனூர் செங்கல்பட்டு பரனூர், கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி, திருநெல்வேலி நாங்குநேரி, இதெல்லாம் முடிஞ்சு போன டோல்கேட்டு. இப்போ சமீபத்தில் கூட தமுமுக வந்து அடித்து உடைச்சாங்க. நான் வரவேற்கிறேன், தனிப்பட்ட சொக்கலிங்கமாக வரவேற்கிறேன். தமுமுகவில் அது வேல்முருகனாக இருந்தாலும் சரி தான், தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி தான், என்னுடைய இனமான தலைவன், ஒரே தலைவன், தமிழ்நாட்டை காக்க வந்த இறைவன் அனுப்பிய ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் பண்ணாலும் சரி தான். டோல்கேட்லாம் அடித்து உடைக்கணும். ஏன்னா ரவுடிசம் என்பது ஹைகோர்ட் நீதிபதிகள்லாம் வந்து போய் பார்க்கணும். எங்கேயும் வந்து ரவுடிசம்லாம் கிடையாது. அந்த டோல்கேட்டில் உட்காந்துருக்க அத்தனை பேருமே ரவுடிகள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறது. என்ன பேச்சு, என்ன திட்டுறது, என்ன கத்துறது, வாகனம் வச்சுருக்கலாம் பிச்சைக்காரன்ற மாதிரி அவங்க நடத்தக்கூடிய நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பலவீனமானவர்கள் வந்து அதை அனுபவிக்கிறாங்க. அந்த கொடுமையை பலமானவர்கள் வந்து தாண்டி போயிட்டே இருக்காங்க. அவங்கள யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ நிச்சயமாக இந்த 2 விஷயம் ஒழியணுன்னா, ஒன்று டாஸ்மாக், ஒன்று டோல்கேட், டபுள் டி, அவ்வளோதான். டோல்கேட் வந்து அதுலேயும் அந்த கட்டண கொள்ளையை அகற்றணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து லெட்டர் எழுதியும் திரு ஏவாவேலு எழுதியும் அவங்க வந்து கவனத்தில் கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். இன்ஃபேக்ட் நிதின் கட்கரி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. 1500 கோடி தான் ஆயிருக்கு இந்த ரோடு போட, 8000 கோடி அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்கும்போது அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. நிதின் கட்கரி மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் மினிஸ்டர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடையாது. மோஸ்ட் எஃபிஷியன்ட் மினிஸ்டர் அவர் தான், ரோட் மேன் ஆஃப் இந்தியா. இப்படி சர்தார் வல்லபாய் பட்டேலை வந்து இரும்பு மனிதன் சொல்லுவோம், தேசத்தந்தைன்னு எப்படி காந்தி சொல்லுவோம், ரோட் மேன் அப்படின்னா நிதின் கட்கரி தான், நோ டவுட். அவர் அப்போ சொல்கிறாரு, என்ன கார் வாங்குகிறோம், மொத்தமாக வாங்கினா 5 லட்சம், இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினா 8 லட்சம், அது போல தான் இதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் 1500 கோடி ரூபாய் ரோடுக்கு 8000 கோடி 6000 கோடி இல்லை அந்த பக்கம் போகுதுன்றது நல்ல விஷயம் அல்ல. மக்களுடைய வியர்வை ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய விஷயம். நாமும் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கட்டண கொள்ளை என்பது வந்து டு த கோர் அட்ராஷியஸ். இது வந்து இந்த அட்ராசிட்டிலாம் வந்து காலி பண்ணணுன்னா இது போல் சில சாம்பிள்ஸ்லாம் காமிச்சா தான் சரியாக இருக்கும். மக்கள் இப்போ கருமத்தம்பட்டில் 1000 ஒரு நாளைக்கு 10,000 பேர் இல்லை 50,000 பேர் போகிறாங்க வராங்க. ஒருத்தரும் கூட அதை கேட்கணுன்ற இது இல்லை. ஒரு ஆர்டிஐயில் போட்டு என்ன ஆச்சு, ஏன் இந்த டோல் எக்ஸ்பைரி எவ்வளோ நாளுக்கு, யாராவது கேஸ் போடணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் அவன் வேலை தான் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு அரசியல் கட்சி இதை முன்னெடுத்திருக்கு. நான் தனிப்பட்ட சொக்கலிங்கமாக அந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமுமுகவுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஆரியர் தலைவர், என்னுடைய இளம் வயது தலைவர், ஒரே தலைவர் தாவேகா வேல்முருகன் அவருடைய போராட்டமும் சிறந்தது. அடித்து உடைக்கணும், அதுதான் சிறப்பு. அடிக்கு உதவாதோ அண்ணன் சொல்லுவாங்களே அந்த பழமொழி, அந்த கதை தான். ஸோ அதனால் இந்த இடத்துல வன்முறை சரியானது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா நாளுமே ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்காது. நம்ம வெளியில் சிரிக்கலாம், உள்ளே நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். அந்த வகையில் சில ஒரு முக்கியமான விஷயத்திற்கு நான் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறேன். அப்போது அதோடைய ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு கொஞ்சம் அதிகம்தான். அப்போ இது போல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து எனக்கு யாருக்குமே தெரியாத ஒரு பழக்கம் உண்டு, யார்ட்டையும் நான் சொல்லாத பழக்கம். நான் அதிகமாக சினிமா பார்ப்பேன். அதாவது இந்த டெலகிராமில் வந்து அதாவது படத்தை டவுன்லோட் பண்ணி யார்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி பொண்ணுகிட்ட கேட்டு, இல்லாட்டியாக வந்து மொபைலில் வச்சுப்பேன் படத்தை டவுன்லோட் பண்ணி. அது குப்பை படமாக இருந்தால் கூட
அதை எப்படியே ஓட்டி ஓட்டி அந்த படம் பார்க்குறது வந்து ஒரு ஹேபிட். ஏன்னா அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு எதை நோக்கியும் நம்ம சிந்தனை இருக்காது. அந்த வகையில் நான் பொதுவாக அந்த ஒரு 10 நாளாக எல்லாருமே அவாய்ட் பண்ணுறேன் நான். எனக்கு வந்து ஒரு உலகமே இரிட்டேட்டிங்கான ஒரு ஒரு ஃபீலோடு இருக்கேன் நான். ஏன்னா அதுக்கான சூழ்நிலை அது போல் தவறு என் மேலே தான். நரிக்கு நாட்டாம பண்ண இடம் கொடுத்தோன்னா வந்து காட்டை அபகரிக்கும் கதை தான் அது. அப்போது இன்ஃபேக்ட் வந்து காலையில் வந்து இன்றைக்கி டேலாம் வந்து ஒஸ்ட்டு பிகினிங்னு வச்சுங்களேன். என் கூட திருக்கோவிந்தன் அண்ட் கல்யாண சுந்தரம் தான் இருந்தாங்க. தே நோ இட். ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஒரு கொலாப்ஸ் டே இன்றைக்கி. பட் இருந்தாலும் இது போல் தருணங்கள் வந்து ஏதோ ஒரு எண்ணங்கள் தான் காரணம். ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலு, நெகட்டிவான ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு விஷயந்தான். நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறமும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் போட்டு இல்லைன்னா ஏரோப்ளேன் மோடில் போட்டு சும்மா எல்லாம் டூக்கிட்டு மெசேஜ் வரும், நம்ம மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணணும். மெசேஜ் ஃபோன் கையில் இருந்தால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லை யாராவது என் ஃபோன் வச்சு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் சில படங்களை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேக் டு பேக் ஒரு 10 படம் பார்த்தேன் இந்த 10 நாளில். அதில் நான் ரொம்ப வியந்து பார்த்த படம் வந்து இந்த சட்னி சாம்பார்னு ஒரு படம். அது வெப் சீரிஸ். இது யோகி பாபு, மீரா அப்படின்னு அந்த பாடகி, அப்புறம் நிழல்கள் ரவி, அப்புறம் சார்லி, நடிகர் சார்லி, அப்புறம் இவங்க உள்ளிட்ட டிப்பிக்கல் அந்த ராதாமோகனுடைய படம், டைரக்டர் ராதாமோகனோட படம். அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு படத்தில் நடிப்பாங்க, அந்த நடிகைகள் எல்லாருமே. அதாவது இந்த சந்தானத்துக்கு வந்து சிரிப்பை தவிர, அதாவது நக்கல் சிரிப்பை தவிர அவருக்கு வேறு நடிப்புலாம் வரவே வராது. அவர் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவர் வந்து ஹீரோவாக மக்கள் பார்க்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி ட்ராக் மட்டும்தான். அவர் போய் ஒரு வில்லனா, அதாவது வந்து ஒரு 100 பேர் அடிக்கிற 200 பேர் அடிக்கிற அதெல்லாம் வந்து எடுப்படாது. இப்போதைக்கு வேணால் படம் ஓடலாம் ஒழிய அவருக்கு அது சூட் ஆகாது. அவருக்கும் காமெடி ட்ராக் தான் சூட் ஆகும். சூர்யா ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் குணச்சித்திர நடிகர்ன்ற மாதிரி ஒரு இது எடுக்கிறாரு. அது எவ்வளோ நாள் அது ஓடுன்னு தெரியாது. பட் இஸ் அ குட் ஆக்டர். இவங்க 3 பேர் நல்ல ஆக்டர். இவங்களாம் எதாவது சூட் ஆகும். ஆனால் அந்த யோகி பாபு பொறுத்த வரைக்கும் அவர் காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் கூட அந்த மொத்த கதையும் தன்னோட ஷோல்டரில் சுமந்துக்கிட்டு அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆக்டரா அப்படின்ற ஒரு 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 ரோலை வந்து அவர் ப்ளே பண்ணியிருந்தாலும் மொத்த படமும் அவர் வச்சு தான். அவர் தான் ஆங்கர் ஆஃப் த ஃபில்மு. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் அப்படின்னு சொன்னால் அந்த சட்னி சாம்பார் தான். அதாவது எப்படி சொல்லன்னா, வேறு சிந்தனையே வரலை எனக்கு. அது ஒரு 3 மணி நேரம் 55 நிமிஷம் படம். அது நான் வந்து நார்மலாக கட் பண்ணி பார்ப்பேன். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ஜம்ப் பண்ணியிருப்பேன் ஒழிய ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் படம், மொத்தமாக 3.25 மணி நேரம் படம் பார்த்துருப்பேன். அதில் வந்து நிறைய காமெடிஸ், அதாவது வந்து அது கூர்ந்து பார்த்தா தான் அது புரியும். அந்த கிரேசி மோகனுக்கு அப்புறம் வந்து எஸ்வி சேகருக்கு அப்புறம் ரொம்ப அழகாக அசால்ட்டாக காமெடியை வந்து கையாண்டிருக்கார் திரு ராதாமோகன் அவர்கள். அதில் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படி சொல்லுவார். ஒரு சின்ன ஒரு டோர்கிட்ட நிற்கும்போது அந்த பொண்ணு முனைகிட்டே போவேன், இன்கமே இல்லாத இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அந்த சட்னி சாம்பார் படம் வந்து இது ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் நான் சொன்னது அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் டிப்பிக்கல் கதை. உங்களுக்கு இது படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுன்னு இப்படி தான் இருக்கணும். ஆனால் அதில் அந்த காமெடி அந்த போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த ராதாமோகன். அதில் எனக்கு நடிகர் சார்லி நல்ல பழக்கம் உண்டு. அவர் என் மேலே ரொம்ப மரியாதை உள்ளவர். அவர்கிட்டலாம் வந்து நான் ஒரு தொழிலாக போகும்போது அவர்கிட்ட நான் ஃபீஸ்லாம் வாங்கலை. பொதுவாக நடிகர்கிட்ட பணம் வாங்க மாட்டேன். எனக்கு அவர் சொன்னது நடிகர் பிரசாந்த் நினைக்கிறேன், தியாகராஜன் சாரோட பையன். நல்ல மனிதர், என் பிஹெச்டி முடித்தவர் நம்மள மாதிரி. அப்போ அவர் அந்த படத்தில் நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். நான் வந்து காலங்காலத்தால் எழுந்தோன்னே அவருக்கு ஒரு மெசேஜ் போடுறேன், ஒரு நீண்ட மெசேஜ். நான் ரொம்ப ரேர் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவரும் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். அவரை வச்சு தான் எனக்கு நடிகர் விவேக்லாம் பழக்கம். எனக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 டவுட்ஸ் ஒரு கேட்டார், அதோட முடிஞ்சது. 1-to-1 நான் மீட் பண்ணுவேன் நடிகர் விவேக்லாம். பட் இவரை மீட் பண்ணியிருக்கேன். இவர் 853 படங்கள் நடிச்சிருக்கார். கே பாலச்சந்தர் 1981 அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அந்த பொய்க்கால் குதிரைன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கே பாலச்சந்தர் எடுத்த கடைசி படம் வரைக்கும் சார்லிக்கு இடம் உண்டு. அது மாதிரி ஷேகர்னு ஒருத்தர் டைரக்டர், அவருடைய எல்லா படத்துலையும் சார்லி இருப்பார். அதே போல் பாசில் படம் எல்லாத்துலேயுமே சார்லி இருப்பார். ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நடிகர், சிறந்த மனிதர், சிறந்த மனிதாபிமானி, சிறந்த ஒரு அறிவாளியும் கூட.
அப்போ அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிரமிப்பு. நான் வந்து வெப் சீரிஸ் பார்க்க மாட்டேன், தலைமைச் செயலகம் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த வெப் சீரிஸ், அடுத்து இதுதான் நான் பார்க்குறேன். அது வசந்த பாலன் நான் மாட்டிருப்பார். இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எனக்கு வந்து நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன்லாம் கிடையாது. ஒரு 4 சினிமா படம் எடுக்கணும்னு ஆசை உண்டு. அது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும், நல்ல டைரக்டர், நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு அப்படின்னும் போது எனக்கு ஞாபகம் வச்சுங்க, நீங்களும் ராதா மோகனும் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவருக்கு நான் பதிவிட்டிருந்தேன். அவரும் என்னை கூப்பிட்டு தேங்க் பண்ணார், மெசேஜ் பண்ணார். அப்புறம் வந்து இப்போ ரஜினியோட ஒரு படமும் இன்னொரு பெரிய ஒரு படம் நடிச்சிட்ருக்கார். சொல்லிட்டு தான் நைட் ஃபுல்லாக ஷூட்டிங்கு, அதனால தான் உங்கள்கிட்ட பேச முடியாது. இப்போ தான் ஒரு 10 நிமிஷமாக எனக்கு கூப்பிட்டாரு, 22 நிமிஷம் பேசினார். அவர் அரவிந்தர் மேலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், அன்னை மேலே ஈடுபாடு உள்ளவர். அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி, இப்போ எனக்கும் விஜயகாந்த் சாருக்கும் உள்ள கனெக்டு, அப்புறம் அன்னதானம், ஆண்டாள், எல்லா விஷயங்களையும் கோர்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாலும் உங்கள் பாராட்டணும் எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது. அதுலேயும் இதுக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் ராதாமோகன் சார்ட்டையும் சொல்லியிருக்கேன் டைரக்டர்ட்டையும் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி. எனக்கு ராதாமோகன் சார் ரீச் பண்ணால் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு ஆஸ்தான டைரக்டர், அதனால் எனக்கு அவர் ரீச் பண்ண ஒன்றும் மேரிய மாட்டேன். அவங்க பிரகாஷ் ராஜ் சாரோட ஒய்ஃப் லலிதகுமார் எனக்கு ரொம்ப க்ளோஸு, ஒரு அன்பு சகோதரி, நான் எனக்கு ஒரு இளைய சகோதரி. அதனால் எப்போ எனக்கு வேணாலும் அவங்க ரீச் பண்ணிடலாம். அப்போ நான் வந்து அவர்கிட்டையும் சொன்னேன், சார்லி சார்ட்டையும், எனக்கு அவங்க ரீச் பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் பேசி நாளைக்கே படம் எடுக்கப்படல, அந்த சூழ்நிலை வரும்போது நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், அப்போ எனக்கு டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த சட்னி சாம்பார் படத்தை பாருங்கள், வெப் சீரிஸ் தான், தியேட்டரில் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, தியேட்டரில் போடல அவங்க. ஸோ நல்ல ஒரு கதையம்சம் உள்ள, எந்த ஆபாச நடனமும் இல்லாத, எந்த முகசுளிப்பும் இல்லாத, பிள்ளைகளோட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமாக நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். யோகி பாபு வந்து எனக்கு ரொம்ப, அதாவது அவருடைய நடிப்பை பார்க்கும்போது முடிகிடி ஆள் குண்டு அப்படிலாம் ஒரு காமெடியாக அவர் இருந்த இடத்துல இன்றைக்கி, அதாவது நடிகர்கள் மேலே இருக்க விமர்சனங்கள் வேறு. அதாவது ஒரு நடிகன் அவனோட தொழிலில் ஒரு இந்த டாப் ஆஃப் த ஹில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் உச்சத்தில் இருக்காப்புல. ஒரு கர்வம் இல்லாத ஒரு நடிப்பு, ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாப்புல. எனக்கு ரொம்ப பிடித்த படம். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், யூ வில் என்ஜாய் தட். ஆனால் நீங்கள் வந்து படம் பார்க்கறதுன்னா 3 hours 55 minutes வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ரொம்ப அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வசந்த பாலனுக்கும் அது நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் அதில் ஈடுபட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். தமிழ் சினிமா இப்படி தான் இருக்கணும். நம்ம மலையாளம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மலையாளம் அடுத்து வந்து நம்ம சினிமா தான். நம்ம சினிமா வந்து இப்போ இது போல் எடுத்தோம் அப்படின்னா மலையாளத்தையும் நம்ம பீட் பண்ணலாம், அந்த மலையாள சினிமாவை பீட் பண்ணலாம். நம்ம தெலுங்கு, இப்போ நம்ம ஆட்கள், இப்போ விஜய் படம் நடிக்கிறாரு, இப்போது அஜித் நடிக்கிறாருன்னா, இப்போ இவங்க எல்லாமே அந்த ஆந்திரா ஸ்டைலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு ஒரு சண்டை, ஒரு பாட்டு ஒரு சண்டைன்ட்டு. அது ரொம்ப நாள் போனி ஆகாது. இது ராதாமோகன் இப்போ எடுத்த இந்த வெப் சீரிஸ் போல் விஷயங்கள் தான் ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நன்றி அந்த டீமுக்கு. ரொம்ப மன மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணதை நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து, இது ஒரு பழைய கதை இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு இது 1000 முறை லட்சக்கணக்கான பேர் பேசியிருப்பாங்க. இது இன்றைக்கி நமக்கு தேவை. அது ஒரு முனிவர், அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர், நேர்மையான ஒரு முனிவர், இது வரைக்கும் யாருக்குமே சாபம் கொடுக்காத ஒரு முனிவர், பெரிய பவித்திரமானவர், அறிவார்ந்தவர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆத்ம பலம் நிறைந்தவர். அவர் வந்து ஒரு பூமிக்கு வரார். பூமிக்கு வந்தவுடனே பூமியில் ஒரு பயிலும் அவரை சீன்ற மாதிரி இல்லை. இப்போ இந்த மாதிரி பறந்து விரிந்த ஒரு பூமியாக இல்லை. அப்போ குட்டி குட்டி நாடுகளாக எல்லா இடத்துலையும் வந்து கார் தொழிற்சாலை, பைக் தொழிற்சாலைலாம் இல்லாமல் வெறுமன விவசாயம் நடந்த ஒரு பூமியாக அப்போ இருந்திருக்கு இந்த பூமி. அப்போ எந்த ஊர்லேயுமே அவரை கவனிக்கலை. இவர் போகிற இடத்துல அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துருப்பான், விவசாயம், இவர் அவன் கவனிக்கவே இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து ரொம்ப கோவப்பட்டு பூமியோட மையப்பகுதியில் இருந்து இவர், இப்போ அந்த டைமில் வந்து தமிழ்நாடு தான் மையப்பகுதியாக இருந்தது. ஒரு தகவல், இது கதை தானே. ஒரு சாபம் விட்டுறார், 50 வருஷத்துக்கு இனிமேல் பூமியில் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே டமார் டமார்னு எல்லாம் சத்தம், இடி சத்தம். ஆனால் மழை வரல, பயங்கரமான காற்று வருது. ஏன்னா அவர் பெரிய அசாத்தியமான பலம் கொண்ட ஒரு முனிவர். உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க. ஊர் மக்கள்லாம் தங்களுடைய தப்பை வந்து உணர்ந்து எல்லா நாட்டு மக்களும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வராங்க. அவர் மன்னிச்சிருங்க, நான் கொடுத்த வரம், நான் வாங்கின வரம், அப்படி நான் எது சொன்னாலும் நடக்கும்,
வாய்ப்பே கிடையாது மழை பெய்யறதுக்கு. 50 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சங்கடப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லிடுவார். அப்போ இவர் சொன்னதை பார்த்து இவர் தெரியல, இவர் வரம் கொடுத்தது நம்ம லார்டு பாலாஜி தானே. உடனே பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் சரி தன் சங்குக்கு இனிமேல் வேலை இல்லை. ஏன்னா அவர் சங்குதுன்னா பூமியெல்லாம் மழை பெய்யும். மழையே பெய்யாது ஒரு சாபம் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே மழை பெய்யுது? மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம சங்கம் தூக்கி தலைக்கீழே வச்சு தூங்கிடுவோம், நமக்கு 50 வருஷம் வேலை இல்லை அப்படின்னு நினச்சி அவரும் தூங்க போயிடுவார் இன்ஃபேக்ட். ஆனால் அந்த சாபம் கொடுத்த ஒரு 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 2 நாள் கழிச்சு எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி மழை பெய்யாதுன்னு போது எல்லாருக்கும் பயம் வந்துடுது. அந்த முனிவர் காலிலே இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும் ஒரே ஒரு விவசாயி தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்கான். அப்போ எல்லாரும் இவன் மென்டல் ஆகிட்டான். நல்லா தானே இருந்தான், நல்ல ஸ்கூலில் தான் படித்தான், கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அக்ரி யூனிவர்சிட்டிலாம் வந்து பிஎஸ்சி அக்ரி பண்ணிட்டு என்னடா இப்படி இருக்கான் மென்டல் மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாம் அவனை திட்டுறாங்க. பைத்தியக்காரன் வந்து மழையே பெய்யாதுன்னு போய் எதுக்கு உழுதுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு கலப்பை ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போ அதில் ஒருத்தன் தைரியம் வர வச்சு, ஏன்னா நீ லூஸ் கிடையாது, நீ நல்லா அறிவாளி தான், ஏன் இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நான் லூஸ் இல்லை, நான் பைத்தியக்காரரும் கிடையாது, நான் அறிவாளியும் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறத விட்டுட்டோம், அந்த பயிற்சி இல்லாமல் போயிடுச்சுன்னா நாம் பெரிய சிக்கலில் மாட்டிப்போம். 50 வருஷம் கழிச்சு தான் மழை வரும். ஆனால் 50 வருஷம் நம்ம சும்மா இருந்து திடீர்னு ஏர் ஓட்டணும், ஏர் போட்டணும், வந்து கலப்பை வந்து மாட்டணும் அப்படின்னா நமக்கு தெரியாமல் போச்சு, நிலத்தை உழுறதே மறந்து போயிடுவோம். அது தெரியாமல் போச்சுன்னா நிலத்தை உழ முடியாது, உழுறதுங்கன்னா உழுறதை மறந்து போயிருப்போம். அதனால் அது என்றைக்கு மழை வருதோ வரட்டும், நான் உழுற வேலையை நான் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை நம்ம திருப்பதி பெருமாள் வந்து கேட்டே இருப்பார். ஆமாம், இவன் சொன்னது லாஜிக்கலி கரெக்ட் தானே. நம்ம ஒரு வேலையை நம்ம வந்து செய்து விட்டோன்னா நமக்கு அதை மறந்து போயிடும். ஆமாம், இப்போ நம்ம சங்கூதர் தான் நம்ம வேலை, அப்போ நம்ம சங்கூதரை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சங்கூதத்தை நிறுத்திட்டோன்னா நம்ம மறந்து போய்டும்னு சொல்லிட்டு அவர் சங்கூதுவார். உடனே மழை பெஞ்சிடும். உடனே எல்லோரும் அவங்க ரொட்டீன் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அதாவது என்னென்னா, மனிதனுடைய நேர்மையான சிந்தனை, நேர்மையான எண்ணம், நேர்கோட்டில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை என்பது வந்து ஓல்டு சிஸ்டத்தை செட்ரேட் பண்ணுது. ஓல்டு சிஸ்டத்தை கடவுளே ஆனாலும் அதுக்கு வந்து அதுக்குள்ளே தான் வரணும். அதுதான் வந்து தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்றது. நம்பிக்கை வந்து ஜெயித்து விட்டது இந்த இடத்துல வந்து என்ன ஜெயிச்சதுன்னா, அந்த குடியாரனுடைய நம்பிக்கை ஜெயிச்சது, அவனுடைய புத்தி ஜெயிச்சது. அப்போ நீங்களும் நானும் நமக்கு இது நடக்காது, இது முடியாது, இது இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயே வந்து கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் வாங்கி அதிலே ஜெயிச்சிடலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டு பதில் வாங்கி அதிலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக நிறைய இளம் வயது சாமியார்களோ இல்லை வயசான சாமியார்கிட்ட போய் உட்காந்துருக்கோம். சாமியாரோட வாழ்க்கை முறை என்ன? அவன் சாமியார், அவ்வளோதான். அவனுக்கு எந்த இன்ப துன்பமும் கிடையாது. நல்ல சாமியார்ன்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் அவனை பின்தொடர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? உனக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். இன்ஸ்டட் நீ யாரை பின்தொடரணும்? ஜெயிச்சோன்னு ஒரு நெப்போலியன் இல்லை பின்தொடருங்க, ஷிவ்கேராவை பின்தொடருங்க, தவறு இல்லை. அதை விட்டுட்டு நான் தியானம் பண்ணுறேன், நான் வந்து 24 hours நான் வந்து தியானம் பண்ணேன்னா எனக்கு உடம்பு கம்மியாகிடும். எப்படி உடம்பு கம்மியாகும்? நம்ம வந்து உழைக்காமல் நடக்காமல் எப்படி நம்ம உடம்பு வந்து 10 கிலோ கம்மி பண்ண 20 கிலோ கம்மி பண்ண எப்படி பண்ண முடியும்? அதே போல் தான் மற்ற விஷயங்களுக்குமே. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லாமல், அதை பற்றி சிந்திக்காமல், அதோடு வாழாமல் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது. இது ப்ரூவனான விஷயம். ஸோ தயவுசெய்து உங்களை நீங்கள் அடுத்த கட்டம் நகர்த்தணுன்னா, உலகம் வந்து அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு திசையில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உலகம் நீங்கள் சரின்னு நினச்சி போகக்கூடிய திசையை நோக்கி உங்கள் பின்னால் வரும். அந்த காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை, அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் உங்களை நம்புகிற பட்சத்தில் அது சத்தியமாக சாத்தியப்படும். இதை நான் உணர்ந்திருக்கேன். இது ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கதை அப்படின்னு சொன்னால், என் லைஃப்பில் இது நடந்தது. அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு கதை சொல்கிறேன்னு இருக்கேன். பாவி துறவியான கதை, ஒரு கதை. அதோட இதையும் சேர்த்து நாம் பேசுவோம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.